வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி கட் பண்ணுறதுக்கு 1.25 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். ஐப்பட்டிக்கு 2 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கரை இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடலாம். ஹூக் பட்டிக்கு கரை இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் இருக்காது. இப்போது இந்த இதை வச்சு நீளம் மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1 இன்ச், கீழே 1 இன்ச், அதாவது இந்த மேலே 1 இன்ச், இங்கே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஐப்பட்டிக்கு நீளம் மார்க் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி கட் பண்ணோம் இல்லையா, அதே துணியை வச்சு ஐப்பட்டி நீளம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக வரும். இப்போது ஐப்பட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹூக் பட்டிக்கு இந்த துணி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஹூக் பட்டி வைக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இடது பக்கம் ஹூக் பட்டி வைக்கிறது கரெக்டான இது. நீங்கள் அளவு ஜாக்கெட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போது ப்ளவுஸ் ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கிறோம். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோம். இப்போது துணியோட நல்ல பக்கமும் இந்த மடித்த துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்ற மாதிரி 1/2 இன்ச் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது பட்டியோட இந்த இடம் வரும்போது, இந்த ஜாயிண்ட் இடம் வரும்போது சின்னதாக ஒரு ஃப்ளிட் வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா உங்களுக்கு பட்டி நீட்டாக இருக்கும். கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும். அதே மாதிரி மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த இடத்துல குட்டியாக ஒரு ஃப்ளிட் வச்சுருக்கோம். இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல குட்டியாக ஒரு ஃப்ளிட் வச்சுருக்கோம். இப்போது படிமான தையல், அதாவது ஊசி எடை தையல் போட்டுடலாம். அது எங்கே போடணும்னா கரெக்டாக இந்த இடத்துல போடணும். இப்போது படிமான தையல் போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு அடித்தோம் இல்லையா, அந்த துணியை மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். இந்த இடம் உங்களுக்கு நீட்டாக வரணும்னா இந்த இடம் வந்தோடனே மிஷினை நிறுத்திக்கிட்டு மிதியை அப்படி தூக்கிக்கலாம். தூக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி இருக்குல்ல, அதை அப்படியே உள்ளே மடிச்சு விட்டுக்கணும். இந்த துணி மடிச்சுட்ட துணி வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக மடிச்சு விடுங்க. இப்போ தைக்கலாம். தைச்சி இந்த இடம் ஊசியை குத்தி நிறுத்திக்கணும். இப்போது இதை திருப்பி இங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு திரும்ப திருப்பி நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா நூலை இந்த இடத்துல கட் பண்ணாமல் இங்கே கட் பண்ணால் நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஹூக் பட்டி வச்சாச்சு. இனி ஐப்பட்டி வைக்கலாம். இப்போது ஐப்பட்டி வைக்கிறதுக்கு துணியோட கெட்ட பக்கம் திருப்பிக்கலாம். அதாவது உள்பக்கம் திருப்பியாச்சு. இப்படி வச்சுட்டு மேலே கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கணும், மேலேயும் இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். இனி வைக்க ஆரம்பிக்கலாம். ஐப்பட்டிக்கு இந்த இடத்துல ஃப்ளிட் வைக்க வேண்டியதில்லை. இப்போது இந்த இடத்த இப்படி நீவி விட்டுக்கலாம். இதை இப்போது இப்படி மடித்து வி தையல் போட்டுக்கணும். அதுக்கு நம்ம இதை 5ஆக பிரிச்சுக்கணும். சென்டரில் ஒரு டாட் போட்டுக்கலாம். இது 2ஓட சென்டரில் ஒரு டாட்டு, இது 2ஓட சென்டரில் டாட்டு. இப்போது இந்த இடத்துலலாம் நம்ம வி தையல் போடணும். இந்த இடம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம மேலே கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுனால 1/4 இன்ச் கீழே இறக்கி வி தைக்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே 1/4 இன்ச் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் அப்புறம் வி தைக்கணும். இந்த இடத்துல ஓட்டிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஓட்டிக்கணும். ஊசியை குத்தி திருப்பிக்கணும். அதே மாதிரி எண்டுலேயும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும்.
வி தைக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஓட்டிக்கிட்டு எண்டுலேயும் ஓட்டிக்கணும். லாஸ்ட் வரும்போது இந்த துணியை மடித்து விட்டுக்கலாம். வெளியில் தெரியாத அளவுக்கு மடித்து விடணும். கொஞ்சம் கூட வெளியில் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக இருக்கும். எல்லா வீயும் வச்சு முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணியாச்சு.